நித்திய சோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாகுக கடவுளே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். இயேசுவில் இனியவர்களே, நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறவர். உயிரோடும் முழு பிரசன்னத்தோடும் இந்த வெந்நீர் அப்பத்திலே அவர் இருக்கிறார். என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வேண்டுதல்களை உள்ளடக்கிய தத்துக்கொடிகளை நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நம்மை ஆண்டவர் அறிவார். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை தந்தை அறிவார் என்று சொன்னவர். நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்த ஆண்டவர் முன்பாக நாம் இருக்கிறோம். நாம் ஆண்டவரிடமிருந்து நம்மை ஒருபோதும் மறைத்து கொள்ள முடியாது. நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் முழுமையாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். சிறப்பாக நாளைய தினத்திலிருந்து நாம் தொடங்க போகிற
நமது பாதுகாவலர் புனித பெர்க்வான் சரளப்பருடைய ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அப்படி பாதுகாவலர் வழியாக ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருவிழா காலங்கள் உண்மையில் அருள் நிறைந்த, அருள் மிகுந்த, அருள் வரங்களை தருகின்ற காலங்களாக அமைய உதவி செய்வாராக. இந்த திருவிழா காலத்திலே தங்களுடைய திருமண வாழ்க்கையை முறைப்படுத்தி கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையில் வாழ முயற்சி செய்கிற தம்பதியர்கள் திருமுழுக்கு பெற்று திரு அவையோடும் இயேசுவோடும் இணைந்து வாழப்போகிற எல்லா பிள்ளைகள் இயேசுனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தங்களுக்குள்ளதாக ஆன்ம உணவாக பானமாக மாற்றுகிற குழந்தைகள் என அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகும். இந்த திருவிழா காலத்திலே ஜெபிக்க வருகிற, திருப்பலி நிறைவேற்ற வருகிற அருள் தந்தையர்கள், நமது மகிழ்வில் கலந்து கொள்ள வருகிற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், அருள் தந்தையர்கள், மண்ணின் மகள்கள், அருள் சகோதரிகள், குருமானவர்கள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நமது பங்கு சமூகம் முழுவதையுமாக கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தினுடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். கணவன் மனைவி குடும்பத்தில் இணைந்து வாழவும், மகிழ்ந்து வாழவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, உதவி செய்ய கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா குழந்தைகளும் பெற்றோரும் இணைந்து வாழ்கிற எல்லா குடும்பங்களிலும் அமைதி தவழுகிற குடும்பமாக வாழ கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். திருக்குடும்பம் எப்படி தங்களுக்குள் இணைந்து மகிழ்ந்து வாழ்ந்ததோ, ஒருவர் சொன்னதை இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல நமது குடும்பங்களிலும் ஒருவர் சொல்வதை மற்றவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற குடும்பமாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை வேண்டுவோம். எல்லா பிள்ளைகளையும் கடவுளுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் ஞானத்தை அருள்வாராக. இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது அறிவிலும் ஞானத்திலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக திகழ்ந்தது போல நம்முடைய பிள்ளைகளும் அறிவிலும் ஞானத்திலும் கடவுளுடைய பக்தியிலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, பக்தி மிகுந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை நற்கருணை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லா இளையோரையும் கடவுள் பாதத்தில் அர்ப்பணிப்போம். இளமையோர் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பானதாக, தூய்மையானதாக மாற்றிக்கொள்வது எப்படி? ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொல்லி திருப்பாடல் சொல்கிறதே, அந்த வார்த்தையான நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இளையோருக்கும் எது சரியான பாதை என்பதை கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பாராக. ஆண்டவரை உலகின் ஒளி என்று சொன்னாரே, அந்த ஒளியின் பாதையிலே நடக்கிற பிள்ளைகளாக நம்முடைய இளையோரும் நம்முடைய இளம்பெண்களும் நடக்கும்படியான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பாராக. இளையோருக்கு தேவையான வேலை வாய்ப்பு, நல்ல எதிர்கால திருமண வாழ்க்கையை கொடுத்து கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, திருமணத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிற நல்ல காரியங்கள் வீட்டிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற குடும்பங்களுக்கு நற்காரியங்கள் நடைபெற உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதம் இருப்பதனால் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வருந்துகிற எல்லாருக்கும் கடவுள் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். திருப்பாடலிலே குழந்தை கடவுள் தருகிற பரிசு என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசை கடவுள் நிச்சயமாக அவர்கள் கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். எசாயா நூலிலே கருப்பையை உருவாக்கியவன் காணாதிருப்பாரோ, மகப்பேற்றை தடை செய்வாரோ என்று சொன்ன ஆண்டவர் கருவுரை இயலாதவர்களுக்கு கருவை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். குறிப்பாக குடும்பங்களில் இருக்கிற, நமது ஊரில் இருக்கிற எல்லா முதியோரையும் நோயாளிகளையும் கடவுள் பாதத்தில் அர்ப்பணிப்போம். முதுமை பருவம் ஆசீர்வாதத்தின் பருவமாக இருக்கிறது. முதுமை பருவம் ஒரு குடும்பத்திற்கான வழிகாட்டியாக இருக்கிறார்கள். எனவே முதியோர்களை கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக, நோயாளிகளுடைய தலைமாட்டிலே இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பவராக, நோய் நீங்கி நலமோடு வாழ்வதற்கான திறன் கொடுப்பவராக கடவுள் இருக்கும்படியாக ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் முன் பாதுகாணிக்கையாக வைப்போம். கடவுள் தாமே எல்லா வரங்களையும் கொடுக்கிறவர், எல்லா நலன்களையும் கொடுக்கிறவர். நீங்கள் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்கள், அப்பொழுது அவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், இதோ இந்த காலத்திலிருந்து திருவிழா 10 நாள்களும் முடிகிற காலம் வரையிலும் எல்லாருக்கும் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தாலும் வழிகாட்டுதலாலும் உடனிருப்பாலும் நம் எல்லா நலன்களையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்க்காலை நாம் தேடிக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா வரங்களையும் எல்லா நலன்களையும் தருகிற ஆண்டவர் முன்பாக நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் கூட்டி சேர்ப்போம். தூய ஆவியார் தாமே இந்த நேரத்தில் நம்முடைய சொல்ல முடியாத பெருமூச்சுகளை மன்றாட்டுகளாக எல்லாவற்றையும் சேகரித்து நற்கருணை ஆண்டவர் முன்பாக வைப்பாராக. இந்த தத்துக்கொடிகள் வைக்கப்பட்டிருப்பது போல
எல்லாருடைய மன்றாட்டுகளையும் இந்த பீடத்தில் நற்கருணை ஆண்டவர் முன் வைப்பாராக. ஆண்டவர் நற்கருணை தெய்வம் நமக்கு நல்ல ஆசீர் கொடுக்கும்படியாக எல்லா ஜெபங்களுக்கும் மேலான ஜெபமாக அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பு குறித்த அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்து ராஜபுரத்தின் பாதுகாவலான